அறம்னா என்ன, அறுக்கிறது தானே அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது. அறம்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்ன, இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்கார் சு வெங்கடேசன் அவர்கள். இதை ஒரு பாட புத்தகமாக பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதை தான் குடும்ப சொத்தாக பொக்கிஷமாக பாதுகாத்து ப்ரமோட் பண்ணுற ஆனந்த விகடன் நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் ஆனந்த விகடன் குழுவினருக்கும் எனது பாராட்டுக்கள். இன்னும் பல லட்சம் பிரதிகள் விற்க எனது வாழ்த்துக்கள். அற்புதமான ஓவியங்களை வரைஞ்ச மணியம் செல்வன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல்ல என்னோட கனவு படமாக இருந்தது எந்திரன். இப்போ என்னுடைய கனவு படம் வேள்பாரி. எப்போ ஒரு பெரிய படத்தை எடுத்தாலும் இது சந்திரலேகா மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே சந்திரலேகாவோட ஒப்பிடுற மாதிரியும் அதுக்கும் மேலேயும் ஒரு படமாக வேள்பாரி வரும் நம்புகிறேன். எஸ்எஸ் வாசனையா இப்போ இருந்திருந்தாங்கன்னா அவங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக், லிரிக்ஸ், டயலாக்ஸ், ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம்ஸ், ஆக்ஷன், கோரியோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், சவுண்ட்ஸுன்னு இன்னும் புது புது டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தக்கூடிய கதையாக இருக்குது வேள்பாரி. கேம் ஆஃப் த்ரோன்ஸ், அவதார் மாதிரி உலகம் போற்றக்கூடிய அறிவுபூர்வமான ஜனரஞ்சகமான காவியமாக ஒரு பெருமை மிக்க இந்திய படைப்பாக தமிழ் படைப்பாக வரக்கூடிய சாத்தியம் அதில் இருக்குது.